ஹலோ, அப்போ வாங்க இன்றைக்கி சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒன்று, கருவேப்பிலை தேவையான அளவு, உங்களுக்கு காரம் வேணும்னு ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் இங்கே சேர்த்தலை. அதோட வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், நல்லா தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது பெப்பர் போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு காரம் சேர்த்துக்கோங்க. அப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளிக்கு பதிலாக இந்த சாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாயில் பண்ணி வச்சுருந்து சிக்கன் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட சோம்பு பவுட்ரு இருந்துச்சுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்த பொட்டேட்டோ நான் இங்கே ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். எப்போவுமே கட்லெட் செய்யும்போது பொட்டேட்டோ ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரே ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம அதை நல்லாவே தோலெல்லாம் பீல் பண்ணி நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன். அது எதுக்குன்னா முட்டை கொஞ்சம் லூஸாகி கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரஸ்க் பவுட்ரு வேணாலும் எடுத்துக்கலாம். முட்டையில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கட்லைட்டை ஃபஸ்ட்டு முட்டையில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் முக்கி கொஞ்சம் நமக்கு அந்த கட்லைட்டு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அது உருண்டை பிடிச்சி மறுபடியும் முட்டையில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அது தேவையில்லைன்னு ஒரே தடவை எடுத்தால் கூடி போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஒரு டைம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நம்ம நல்லாவே எண்ணெயை சூடாக்க வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கட்லைட் போட்டுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கட்லைட் உடஞ்சிரும். தீயை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கட்லைட்டு வெந்துருச்சு. நம்ம வேறு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.